ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். தமிழ்நாட்டில் ஆரம்பித்து காஷ்மீர் வர இந்தியாவோட தூரத்தை அளந்தோம்னா 3214 கிலோமீட்டர் வரும். அதை விட அதிகமான நீளத்துக்கு கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் நீளத்துக்கு நதி நீரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. அதுவும் வேற எங்கேயோ இல்லை, நமக்கு பக்கத்து நாட்டான சைனால தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் ஏதோ கொஞ்சோண்டு தண்ணிலாம் இல்லை, 45 பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ், அதாவது 45 லட்சம் கோடி லிட்டர் தண்ணியை ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, இந்த ரூட்டை சென்ட்ரல், ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன் அப்படின்னு மூணா பிரிச்சிருக்காங்க. அதுல அந்த சென்ட்ரல் ரூட் மட்டுமே 1400 கிலோமீட்டர் நீளத்துக்கு அந்த தண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. அந்த ரூட்ல பெரும்பாலான தூரத்துக்கு கிராவிட்டி ஃப்ளோ, அதாவது மோட்டரோ பம்போ இல்லாம புவியீர்ப்பு விசையை மட்டுமே பயன்படுத்தி தண்ணியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய வித்தியாசமான, நிறைய ஆச்சரியப்பட வைக்கிற விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு தான் பார்க்க போறோம். கூடவே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இந்த ப்ராஜெக்ட் தேவையே இல்லை, என்னதான் நீங்கள் தண்ணியை ஒரு இடத்துல இன்னொரு கொண்டு போய் சேர்த்தீங்கனாலுமே இதால் நிறைய பாதிப்புகள் தான் ஏற்படுது அப்படின்னு நிறைய பேர் அதுக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. அவங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இந்த ப்ராஜெக்ட் எப்படி வேலை செய்யுது, இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாட்டர் டைவர்ஷன் ப்ராஜெக்ட், இதுதான் இந்த திட்டத்தோட பேர். இந்த திட்டத்தை பற்றி தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி சைனாவில் இப்படியான திட்டம் ஏன் தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். என்ன விஷயம்னா, சைனா அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது மக்கள் தொகை ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த மக்கள் தொகை நம்ம இந்தியா மாதிரி ஒட்டுமொத்த நாட்டிலையுமே பரவி இருக்காம ஒரு பக்கத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமான மக்களும் இன்னொரு பக்கத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியான மக்களும் தான் வாழ்றாங்க. எப்படின்னா, சைனாவோட மேற்கு பக்கத்தில் வெறும் 6% மக்கள் தான் வாழ்றாங்க. அதுவே அந்த ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 94% மக்கள் சைனாவுடைய கிழக்கு பக்கம் தான் வாழ்றாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, புவியியல் அமைப்பிலேயே சைனாவில் அதோடைய மேற்கு பக்கத்தில் இமயமலை தொடர், கோபி பாலைவனம், டாக்லமக்கன் பாலைவனம் அப்படின்னு மக்கள் வாழ்றதுக்கு தகுந்த சூழலே இல்லாத பகுதிகள் அதிகமாக இருக்கு. அதனால அந்த பக்கம் ரொம்ப கம்மியான மக்களும் இந்த பக்கம் ரொம்ப அதிகமான மக்களும் வாழ்றாங்க. அதுலேயும் குறிப்பாக பீஜிங் மாதிரியான பெருநகரங்களில் அந்த நகரத்தால் தாக்கு பிடிக்க முடிகிற மக்கள் தொகையை விட ரொம்பவே அதிகமான மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது கூடவே அந்த பீஜிங் அதை சுற்றி இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாமே மழை பொழிவு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. இன்னொரு பக்கம் மக்கள் தொகையும் அதிகமாக இருக்கு. அப்போ மக்கள் இருந்தாங்கனாலே தண்ணியை தொடர்ந்து பயன்படுத்திட்டே தான் இருக்க போகிறோம். அந்த மக்கள்லாம் தண்ணியை பயன்படுத்தி ஏற்கனவே கீழே இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆகிட்டே வருது. இன்னொரு பக்கம் மழை பொழிவு ரொம்பவே கம்மியா இருக்கு. அப்படிங்கிறப்போ குறிப்பிட்ட காலத்துல இன்னும் கொஞ்ச நாள்லயே அந்த பகுதிகள் எல்லாமே தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு தண்ணியை கிடைக்காத சூழல் கூட வந்துடலாம். அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்த யோசனை தான், தெற்கு பகுதியில் அதிகமான தண்ணி கிடைக்குது, அந்த தண்ணியை குறிப்பிட்ட அளவு, தேவையான அளவு நம்ம வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு தண்ணீர் பஞ்சம் வரதை நம்ம தடுத்துடலாம். அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த வாட்டர் டைவர்ஷன் ப்ராஜெக்ட். இது ஏதோ 10-20 வருஷத்துக்கு முன்னாடி உருவான திட்டம் கிடையாது. 1950களில் இருந்தே இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் தான் சைனா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பல வகையான பேச்சுவார்த்தைகள் நடந்து பிளான் அப்ரூவல்ஸ்லாம் மாறி கடைசியாக 2002 தான் இதுக்கான அப்ரூவல் அஃபிஷியலாக கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா அதுக்கான வேலைகளை தொடங்கி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ரூட் இருக்கு இல்லையா, ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன், சென்ட்ரல்னு. இதில் ஈஸ்டர்ன் ரூட்டை 2013லையும் சென்ட்ரல் ரூட்டை 2014லையும் செயல்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த சென்ட்ரல் ரூட்ல தான் பெரும்பாலான தண்ணியை வெறும் கிராவிட்டி அசிஸ்ட், அதாவது புவியீர்ப்பு விசை மூலமாக மட்டுமே அந்த தண்ணியை ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு இப்போ பார்ப்போம். மொத்தம் 1400 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த சென்ட்ரல் ரூட் போகுது. சைனாவோட டாங்ஜியாகோ ரிசர்வாயர் அங்கே ஆரம்பிச்சு பீஜிங் நகரத்தில் கொண்டு போய் அது முடியுது. மொத்தம் இந்த ரூட் வழியாக மட்டுமே 13 லட்சம் கோடி லிட்டர் தண்ணியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் பிளான். இப்போ இவ்வளோ தண்ணியை கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு முதல்ல இந்த டாங்ஜியாகோ ரிசர்வாயரில் ஏற்கனவே சேர்த்துக்கிட்டு இருந்த தண்ணியை விட இப்போ ரொம்ப அதிகமான தண்ணியை சேர்க்க வேண்டியிருக்கு. இப்போ அவ்வளோ தண்ணியை சேர்க்கறதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா, பொதுவாகவே டேம்ஸை பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய தண்ணி தொடர்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த ரிசர்வாயரோட அந்த சுவரை உடச்சிக்கிட்டு வெளியே வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இது எல்லா டேமுக்குமே பொருந்தும். அதனால உள்ள எவ்வளவு தண்ணி சேர்த்து வைக்க போறோமோ அதோடைய ஃபோர்ஸ்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி தான் வெளியில இருக்கக்கூடிய அந்த சுவரை கட்டுவாங்க. அதனால தான் டேம்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா நிற்கும். இப்போ இங்க ஏற்கனவே இருந்ததை விட ரொம்ப அதிகமான தண்ணியை சேகரித்து வைக்க போறாங்க. அப்படிங்கிறதுனால அந்த சுவரை இந்த புதுசா வந்து சேரக்கூடிய தண்ணி எல்லாமே ஈஸியா உடச்சு வெளியே போய் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். இப்போ அதுக்காக தான் அந்த ரிசர்வாயரோட உயரத்தை அதிகம் பண்ண முடிவு பண்றாங்க. எவ்வளோனா 161 மீட்டர் உயரத்துல இருந்து 176.6 மீட்டர் உயரத்துக்கு அதிகப்படுத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா இங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா, இப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்டடத்துக்கு மேல இன்னொரு ஃப்ளோரை நீங்க எழுப்ப போறீங்கன்னா அங்க அவ்வளவு சீக்கிரத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கான்கிரீட்டும் புதுசா போடக்கூடிய அந்த கான்கிரீட்டும் ஒட்டிக்காது. அப்ப அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கட்டடத்துல அதோட டாப் லேயர்ல நல்லா ட்ரில் பண்ணி அதுல அந்த கம்பிலாம் இருக்குல்ல அதில் எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணி அதுக்கு மேல கான்கிரீட் கொட்டி ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தையும் புதுசா போடக்கூடிய அந்த ஃப்ளோரோட கான்கிரீட்டையும் நல்லா பாண்ட் ஆகிற மாதிரி பார்த்துப்பாங்க. இது நார்மல் கட்டடத்துக்கு பண்றது. ஆனா இந்த டாங்ஜியாகோ ரிசர்வாயரை பொறுத்த வரைக்கும் அதை கட்டி முடிச்சு ஏற்கனவே 30 வருஷம் ஆச்சு. அது போக ஏற்கனவே ரொம்ப அதிக
அதிகமான தண்ணி அதை தொடர்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ இதுல நீங்க நார்மல் கட்டடத்துல பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா அது மட்டுமே போதாது. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படி யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற அந்த தடுப்பு சுவருடைய பரப்பளவை அதிகப்படுத்தி அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் பண்ற மாதிரி அந்த ராட்ஸ் இன்சர்ட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டோம்னா இது ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆனா எப்படி பரப்பளவை அதிகப்படுத்த முடியும்? ஏற்கனவே இருக்கக்கூடிய சுவர் அப்படியே தானே இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இப்போ ஏற்கனவே ஒரு ஸ்லோப் இருக்குன்னு வச்சுங்க, அந்த ஸ்லோப்ல படிக்கட்டுகள் மாதிரி வெட்டுறாங்க. இப்போ படிக்கட்டுகள் மாதிரி வெட்டும் போது என்ன ஆகும்னா, இப்போ நார்மலா இருக்கக்கூடிய ஸ்லோப்ல நீங்க புது கான்கிரீட் கொட்டுறதை விட இந்த படிக்கட்டுகள் மாதிரி அதை நம்ம வெட்டினதுக்கு அப்புறம் அதுல நம்ம புது கான்கிரீட் கொட்டும் போது இதை விட அதுல அதிகமான கான்கிரீட் நம்ம கொட்ட வேண்டி இருக்கும். இது போக நம்ம பழைய கான்கிரீட்ல ஏற்கனவே ட்ரில் பண்ணி ராட்ஸ்லாம் சொருக போறோம் அப்படிங்கிறப்போ இந்த ஸ்லோப்ல விட இந்த புது டெக்னிக்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா அதோடைய பாண்ட் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி அதை கட்டி அந்த டாங்ஜியாகோ ரிசர்வாயரோட உயரத்தை அதிகப்படுத்துறாங்க. ரைட், ஒரு விஷயத்தை சரி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இந்த சென்ட்ரல் ரூட்ல பெரும்பாலான தூரத்துக்கு அவங்க புவியீர்ப்பு விசை மூலமா மட்டுமே தண்ணியை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு தான் ஆக்விடக்ட்ஸை பயன்படுத்திருக்காங்க. இந்த ஆக்விடக்ட்ஸ்ங்கிறது சிலருக்கு புது பேரா கூட இருக்கலாம், ஆனா கான்செப்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப பழசு தான். நம்ம ஊர்லயே கூட பார்த்துருப்பீங்க, இந்த தொட்டி பாலம்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான் இங்கேயும். அதாவது நார்மல் பாலம் மாதிரியே பெரிய பெரிய பில்லர்ஸ்லாம் போட்டு நல்ல உயரத்துல தண்ணியை அந்த பாலம் மூலமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது. இப்படி ஆக்விடக்ட்ஸ் மூலமாவே தண்ணியை கொண்டு போறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது இந்த சென்ட்ரல் ரூட் ஆரம்பமாகிற இடமும் முடிகிற இடமும் ஒரு இயற்கையான நல்ல ஸ்லோப்ல அமைஞ்சிருந்தது தான். எப்படின்னா, இந்த ரூட் ஆரம்பமாகுது டாங்ஜியாகோ ரிசர்வாயர் பக்கத்துல தானே, அந்த இடத்தோட எலிவேஷன் எடுத்து பார்க்கும்போது அது கடல் மட்டத்துல இருந்து சராசரியா 170 மீட்டர் உயரத்துல இருக்கு. அதுவே முடியக்கூடிய இடத்துல எங்க முடியுதுன்னா பீஜிங் நகரத்துல முடியுது. அங்க அதோடைய எலிவேஷனை பார்த்தோம்னா கடல் மட்டத்துல இருந்து 50 மீட்டர் உயரத்துல தான் இருக்கு. அப்போ நேச்சுரலாவே ஒரு நல்ல ஸ்லோப் இதுல இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இவங்க போட்ட அந்த ஆக்விடக்ட்லயுமே பெரிய அளவுல ஸ்லோப் இல்லாத மாதிரி பாத்துக்கிறாங்க. எந்த அளவுக்குனா 20-30 கிலோமீட்டர் நீளத்துக்கே வெறும் 1 மீட்டர் மட்டுமே டிராப் ஆகிற மாதிரி தான் அதோட கிரேடியன்ட்டை அவங்க தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவாகவே ஆக்விடக்ட்ஸ் போடும்போது இயற்கையாவே அங்க நல்ல ஸ்லோப் இருந்தால் தான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா செயற்கையாவே அவங்க அதில் பெரிய டிராப்பை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அப்போ தண்ணி ரொம்ப அதிகமான வேகத்தில் போகும். ரொம்ப அதிகமான வேகத்தில் போகும்போது அது அந்த ஆக்விடக்ட்ஸை ரொம்ப சீக்கிரமாக பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இயற்கையாவே நல்ல ஸ்லோப் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ஆக்விடக்ட்ஸை அவங்க பயன்படுத்துவாங்க. என்னதான் இயற்கையான ஸ்லோப் அமைஞ்சு நிறைய இடங்கள் அது உதவி பண்ணாலுமே முழுக்க இவங்க இந்த கிராவிட்டி ஃப்ளோ மட்டுமே பயன்படுத்தல. தேவைப்படக்கூடிய ஒரு சில இடங்கள்ல கண்டிப்பா அவங்க மோட்டார்ஸ் பயன்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு மஞ்சள் நதி அப்படின்னு சொல்லக்கூடிய குவாங்கே நதி இருக்கு. அந்த நதி வழியா தான் இந்த சென்ட்ரல் ரூட் போகுது. அதுக்காக அந்த நதியும் இந்த சென்ட்ரல் ரூட்டையும் அவங்க கனெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலாக அந்த நதிக்கு கீழே ஒரு டனல் போட்டு அது வழியா அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் இன்னொரு பக்கத்துக்கு அவங்க கொண்டு போறாங்க. இப்போ நதிக்கு கீழே அந்த தண்ணியை கொண்டு போறது ஈஸி, ஏன்னா கிராவிட்டி வழியா அது ஈஸியா போயிடும். ஆனா அந்த பக்கத்துல நீங்க மேலே ஏற்றணும் இல்லையா? அப்ப கண்டிப்பா அங்க மோட்டார் இருந்தா தானே தண்ணியை கரெக்டான ஃபோர்ஸ்ல அது மேலே ஏற்ற முடியும். அப்ப அந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே கண்டிப்பா அவங்க பம்ப்ஸ் பயன்படுத்திருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் அந்த ஆக்விடக்ட்ஸோட வடிவம். என்னன்னா, வெளியில இருந்து பார்க்கிறதுக்கு அது சதுரமாவோ இல்ல செவ்வகமாவோ தெரியலாம். ஆனா உள்ளுக்குள்ள அது சதுரமாவோ செவ்வகமாவோ இல்லாம அதை ஸ்மூத்தான சர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ சதுரமாவோ செவ்வகமாவோ இருந்தோம்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்னர்ஸ்ல தண்ணி படும்போது அது ரொம்ப அதிகமான ஃபோர்ஸை அந்த கார்னர்ஸ்ல மட்டுமே உருவாக்கி காலப்போக்கில் ரொம்ப சீக்கிரமாவே அந்த ஆக்விடக்ட்ஸுக்கு பாதிப்பை ஏற்படுத்திடும். அதுவே நம்ம ஸ்மூத்தான சர்ஃபேஸ் கொடுக்கும்போது எல்லா பக்கத்துலையுமே அந்த ப்ரெஷர் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகி போகும். ரொம்ப சீக்கிரத்தில் இந்த ஆக்விடக்ட்ஸ் பாதிக்கப்படாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணி தான் இந்த சென்ட்ரல் ரூட்டை 2014 ஒட்டுமொத்தமாக முடிச்சு அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது ஈஸ்டர்ன் ரூட். இது யாங்சு அப்படிங்கிற நகரத்தில் ஆரம்பிச்சு டியான்ஜின் அப்படிங்கிற நகரத்தில் முடியுது. 2013 இதை முடிச்சிட்டாங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது சென்ட்ரல் ரூட் அளவுக்கு நிறைய வேலை வைக்கல. ஏன்னா சைனாவில் ஏற்கனவே பீஜிங் ஹாங்சு கேனல் அப்படிங்கிற ஒரு பெரிய கால்வாய் ஓடிட்டே இருந்திருக்கு. அப்போ இந்த ஈஸ்டர்ன் ரூட்டும் இந்த வழியா தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால அவங்க பெரும்பாலான பகுதிகளில் இந்த கேனலே பயன்படுத்திக்கிட்டு அதோடைய அகலத்தை மட்டும் பெருசு பண்ணி இதையே பெரும்பாலும் பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு சில இடங்களில் மட்டும் புதுசாக ரூட் போட்டு கடைசியாக டியான்ஜின் நகரத்தில் கொண்டு போய் அதை முடிச்சிட்டாங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ரூட்ஸ்ல பயன்படுத்தினதை விட இங்கே ரொம்பவே அதிகமான பம்ப்ஸும் மோட்டரும் பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா எலிவேஷன்ல ஆரம்பிக்கிற இடத்துக்கும் முடிகிற இடத்துக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருந்தனால பம்ப்ஸை போட்டால் தான் கரெக்டாக தண்ணி போய் சேரும். அப்படிங்கிறதுனால கிராவிட்டி அசிஸ்டை விட பம்பை தான் அதிகமாக பயன்படுத்திருக்காங்க. கடைசியாக தான் வெஸ்டர்ன் லைன். இதுதான் ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு பகுதி. ஏன் அப்படின்னா இப்போ மற்ற 2 ரூட்டு பொறுத்த வரைக்குமே அது சைனாவுக்குள்ள மட்டுமே ஓடக்கூடிய நதிகளில் கை வச்சு தான் அந்த ரூட்டை மொத்தமாக முடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த வெஸ்டர்ன் லைனை பொறுத்த வரைக்கும் அவங்க பிளான்ல இருக்கக்கூடிய எல்லா நதிகளுமே மற்ற நாடுகளுக்குள்ளேயும் போகக்கூடிய நதிகளாக இருக்கு. இப்போ அதில் கை வச்சோம்னா மற்ற நாடுகளுக்குள்ள போகக்கூடிய தண்ணியிலையுமே கை வைக்கிற மாதிரி ஆகும். அப்போ அது நிறைய அளவில் பிரச்சனையை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால தான் இப்போ வரைக்குமே அது பிளான் அண்ட் ப்ரொபோசல்லே இருக்கு. இது எப்படியாவது சரி பண்ணி தொடர்ந்து கரெக்டாக பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒருவேளை வருங்காலத்தில் இந்த வெஸ்டர்ன் லைனே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போ வரைக்குமே 2 ரூட் மூலமாக மட்டுமே 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு தண்ணியை ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொபோஸ் பண்ண அந்த 3வது ரூட்டையும் முடிச்சிட்டாங்கன்னா 3500 கிலோமீட்டர் நீளத்துக்கு தண்ணியை இந்த பக்கம் தான் அந்த பக்கம் கொண்டு போயிடுவாங்க. ஓகே, கேட்க நல்லா இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பயன்படுறாங்க. அப்புறம் ஏன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இது வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா
தண்ணி கிடைக்காத மக்களுக்கு அது தண்ணி கிடைக்குது, அதனால அவங்க அதை பாராட்டுறாங்க, நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நீங்கள் தண்ணியை இன்னொரு பக்கம் கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு தேவையான தண்ணி கரெக்டாக போகுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே உருவாகுது. நிறைய இடங்களில் ஏற்கனவே மக்களுக்கு தேவைப்படக்கூடிய தண்ணியிலேயே கை வச்சு அதை தான் இந்த பக்கமாக ரீடைரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுது. இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தண்ணி அப்படிங்கிறதுக்கு நேச்சுரலான ஒரு ஃப்ளோ இருக்குது. அதனால தான் நீங்கள் எந்த நதியை எடுத்து பார்த்தீங்கனாலுமே அது ஸ்ட்ரைட்டாலாம் போகவே போகாது. இப்படி ஆரம்பிக்கும், இப்படியே போய் திடீர்னு இப்படி வந்து இப்படி போகும். நீங்கள் காவேரி எடுத்து பார்த்தீங்கனாலும் அப்படி தான். எந்த நதியை எடுத்து பார்த்தீங்கனாலுமே அது வளைஞ்சு போகும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் எந்த நதியாக இருந்தாலும் ஓடும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாமே டெவலப் ஆயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம நதியை வேற மாதிரி ரீடைரக்ட் பண்ணுறோம், தண்ணியை வேற மாதிரி ரீடைரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இந்த நதியை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா இப்போ அந்த நதியை நம்பி தான் நிறைய மீன்கள் உள்ள வாழும், அந்த மீன்களை பிடிச்சி வாழக்கூடிய மீனவர்கள்லாம் இருப்பாங்க. ஒரு நதி இருக்குன்னா அந்த நதியை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் நல்லாவே செழுமையாக இருக்கும். அப்போ அதோடைய நேச்சுரல் ஃப்ளோவை குறைச்சி அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே இதை நம்பி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது, நிறைய பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அந்த நதியை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இது சரியா இல்லை, நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு அந்த மக்கள் மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் ஆய்வாளருமே அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே தண்ணியை ரீடைரக்ட் பண்ணிட்டாங்க, தண்ணி இங்கேருந்து அங்கே போக ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிறப்போ இதுக்கு மேலே அதில் சண்டை போட்டு போராடி தண்ணியை மறுபடியும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா அது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. சைனாவோட இந்த வாட்டர் டைவர்ஷன் ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி சைனா இன்னொரு விஷயம் பண்ணாங்க. என்னன்னா, உலகத்தோடைய மிகப்பெரிய அணை ஒன்று கட்டினாங்க. அதுதான் 3 Gorges டேம். எந்த அளவுக்கு பெருசுனா அந்த அணையோட சுவர் மட்டுமே 2.3 கிலோமீட்டர் நீளத்துக்கு வரும். அவ்வளோ பெரிய அணையை கட்டினாங்க, நிறைய தண்ணியை சேகரித்து வச்சாங்க. எல்லாமே கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறமா தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. என்னன்னா, அந்த அணையால் பூமியோட சுழற்சி வேகமே குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதேபடி அணை என்னதான் பெருசாகவே இருந்தாலும் பூமிங்கிறது ரொம்ப 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 பெருசு இல்லையா? அவ்வளோ பெரிய பூமியோட சுழற்சி வேகத்தை இந்த ஒரு அணை மட்டுமே எப்படி குறைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஆதாரமும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நாசா சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆதாரம், இந்த அணையை எப்படி கட்டினாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணிப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் சைடில் தரேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதையுமே பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.